வெல்கம் டு சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். இது வென்று காட்டுவோம்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய புது ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ஆனுவல் பிளானர் படி கண்டிப்பா டிசம்பர் மந்த்துக்குள்ள டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம் நடக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம்ல நீங்க நல்லா கிளியர் பண்ணணும்னா நம்ம நடத்தக்கூடிய இந்த கொஸ்டின் டிஸ்கஷனை பார்த்துட்டே வாங்க. 100 கொஸ்டின்ல 70% கொஸ்டினை உங்களால ஈஸியா என்ன ஆன்சர் பண்ண முடியும். ஆகஸ்ட் 15 இருந்து டிஎன்பிஎஸ்சி ஏஐக்காகவே இன்டென்சிவ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி கேளுங்க. ஸோ கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the area moment of inertia of the square of size 1 unit about its diagonal. இதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஸ்கொயருக்கு கேட்டிருக்காங்க. ஸ்கொயருடைய சைஸ் 1 யூனிட், டயகனலை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கேட்டிருக்காங்க. ஜேடிஓ சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ சிலபஸில் ஏரியா ப்ராப்பர்ட்டி, அதாவது வேரியஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. வேரியஸ் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, சென்ட்ராய்ட், சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாங்கள் கொஸ்டின் கேட்க போறோம்னு அர்த்தம். அதுதான் என்ன, வேரியஸ் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வேரியஸ் செக்ஷன் சொல்லி கொஸ்டின் என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க கொஸ்டின்குள்ள நம்ம போகலாம். ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுக்கான சைஸ் என்ன 1 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருடைய டயகனலை பொறுத்து, ஓகேங்களா, ஸ்கொயர் இருக்கு, அதுக்கான எல்லா சைஸுமே என்ன 1 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான டயகனலை பொறுத்து என்ன கேட்குறாங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கேட்குறாங்க. இதை எப்படிங்க அப்ரோச் பண்ணுறது? இந்த ஸ்கொயரை 2 பார்ட்டாக பிரிங்க. ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பார்ட், கீழே இருக்கக்கூடியது 2வது பார்ட். இந்த ஒரு பார்ட்டுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவை நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஒரு பார்ட்டுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டயகனல். ஓகேங்களா, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க போதும். இந்த ஒரு பார்ட் எப்படி இருக்கு, ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு. ட்ரையாங்கிளுடைய பேஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவை கண்டுபிடிங்க போதும். அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. டோட்டல் ஸ்கொயருக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வித் ரெஸ்பெக்ட் டு தட் பேஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, எப்படிங்க கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. எஸ், ஸ்கொயர் இருக்கு, டயகனல் பிரியுது, எல்லா சைடுமே ஒரு யூனிட் இருக்கு. இப்போ எனக்கு டயகனலுக்கான வேல்யூ வேணும். பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் டயகனலுக்கான வேல்யூ கிடைக்கும். 1 மீட்டர். ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ √2ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ டயகனலை என்ன √2ன்னு சொல்லலாம். இப்போ இதை என்ன ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுங்க. தட் மீன்ஸ் ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுங்க. ட்ரையாங்கிளுக்கான பேஸ் தான் இந்த டயகனல். ஸோ √2. இந்த 2 சைடுமே 1 மீட்டர் ஆர் 1 யூனிட். இப்போ இந்த ஹைட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? we know that இந்த ஹைட் தான் இது, இந்த ஹைட் தானே இது. இப்போ இது என்ன இன்னொரு டயகனலா, இந்த ஓவரால் லென்த் இன்னொரு டயகனலா. இந்த டயகனலுக்கான வேல்யூ என்ன, √2ன்னு கண்டுபிடிச்சோமா? இந்த டயகனலுடைய ஆஃப் தானே இந்த ஹைட், இந்த டயகனலுடைய ஆஃப் தானே இந்த ஹைட். தட் மீன்ஸ் இதுதானே ஹைட். ஸோ √2 உடைய ஹைட்ன்றது என்ன, √2 உடைய பாதி வேல்யூ. தட் மீன்ஸ் √2 டிவைடட் பை 2 எப்படி எழுதலாம், √2 எழுதலாம். ஸோ கேன்சல் பண்ணால் 1/√2 கிடைக்கும். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ், அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். BH³ டிவைடட் பை 12. ஸோ நமக்கு பேஸ்க்கான வேல்யூ என்ன, √2ன்னு தெரியுது. ஹெச்சுக்கான வேல்யூ என்ன, 1/√2ன்னு தெரியுது. அதை கியூப் பண்ணுங்க, டிவைடட் பை 12 போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. √2 1/√2வை கியூப் பண்ணும் பொழுது 2√2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, டிவைடட் பை 12ன்னு இருக்கு. இது என்ன, ஒரு ட்ரையாங்கிளுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வேல்யூ. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்சியா ஆஃப் த ஸ்கொயர்
வித் ரெஸ்பெக்ட் டு டயகனல். வா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கேன்சல் பண்ணலாம். √2வையும் கேன்சல் பண்ணுங்க, 2வையும் கேன்சல் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிறது என்ன தெரியுமா? ரிமைனிங் இருக்கிறது 1/12 கிடைக்கும். ஓகேவா? இது ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து என்ன ஒரு ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. பட் நான் இதை வச்சு என்ன உங்களுக்கு சொல்லணும்னா, டிஎன்பிசியில் இவ்வளோ ட்ரிக்கியெல்லாம் கேட்க மாட்டாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ், அந்த ஃபார்முலாவை மட்டும் சொல்லுங்க. BH³ / 12 அந்த ஃபார்முலா மட்டும் சொன்னால் போதும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெருசாக கேட்க மாட்டாங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு CG, ஓகேங்களா, சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த ஃபார்முலா என்ன? BH³ / 36. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ இன்னொன்று ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி ஏயில் ஒரு வாட்டி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் நான் சொல்லிடுறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ், இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும் பொழுது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ராய்டு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது சென்ட்ராய்டை பொறுத்து, சிஜியில் போகக்கூடிய ஆக்சிஸை பொறுத்து அந்த ஜாமெட்ரிக்கல் ஃபிகருக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது அந்த ஜாமெட்ரிக்கல் ஃபிகருடைய பேஸை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூவை விட கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து என்ன இதுக்கான அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, எஸ் இது ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் இது பேஸ், இது வந்து என்ன பேஸை பொறுத்து நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் இதோடைய சிஜி இங்கே இருக்குது, சிஜி எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? h/3 இந்த ஹைட்டில் சிஜி இருக்கும். இப்போ சிஜி ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து என்ன இன்ஃபரன்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் பேஸை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் ரிலேட் பண்ணக்கூடிய தியரம் இது. 4வது கொஸ்டின் பாருங்க எப்படி. சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் பேஸை பொறுத்து கண்டுபிடிக்க வேண்டிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் ரிலேட் பண்ணக்கூடிய தியரம் இது. பேரலல் ஆக்சிஸ் தியரம். என்னது? பேரலல் ஆக்சிஸ் தியரம். இங்க பாருங்க, ரெண்டுமே வந்து என்ன பேரலலா போகுது, ரெண்டு ஆக்சிஸும் பேரலலா போகுது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலாவே நான் சொல்லிடுறேன். இதே இடத்துல பாருங்க, பேஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் which is equal to moment of inertia with respect to CG plus area of that particular section into h bar whole square. இந்த h barக்கான வேல்யூ என்னன்னா, இந்த பேஸ் இருக்குல்ல, பேஸுக்கும் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த செப்பரேட் அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த h bar டிஸ்டன்ஸ். அதோடைய ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுடைய ஏரியா, அந்த ஏரியா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் சிஜி, ஓகேங்களா, சிஜியை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன பேஸை பொறுத்து கிடைக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கிடைக்கும். கான்செப்ட் புரியலன்னா பரவாயில்ல, இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஏதாவது ஒரு லைவ் செக்ஷன்ல கண்டிப்பா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப நல்லா பாருங்க, சிஜியை பொறுத்து கிடைக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூவை விட h bar ஸ்கொயர் டைம்ஸ் h bar ஸ்கொயர் அளவு அதிகமா யாருக்கு இருக்கு? பேஸை பொறுத்து கிடைக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு இருக்கு. இவ்வளவுதான். அப்ப 4 கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டின்லயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 20. The moment of inertia of a plane area with respect to an axis dash to the plane is called a polar moment of inertia. Polar moment of inertia பத்தி கேக்குறாங்க. Polar moment of inertia பத்தி கேக்குறாங்க. ஓகே, ஏதோ ஒரு செக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன ஒரு 3Dல இருக்கக்கூடிய ஒரு பீம்.
ஓகேங்களா, ரெக்டாங்குலர் பீம். இந்த பீமை பொறுத்த வரையும் இந்த கிராஸ் செக்ஷன் வழியாக ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கலாம், ஒய் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் மீன் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, அது தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டவுட் வரும். சிம்பிளாக சொல்லிடுறேன். எனர்ஜியானா என்ன? ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதோட ஈக்குலிபிரியத்திலிருந்து சேஞ்ச் ஆகாமல் அது கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் பொழுது நான் வந்து என்ன உன்னுடைய ஃபோர்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், எதிர்வினை ஆற்றுவேன், நான் போக மாட்டேன். ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன இனர்ஷியா. ஓகேங்களா, அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன? ஒரு மொமெண்ட் அப்ளை ஆகும் பொழுது அந்த மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்பு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட்டை எதிர்க்கக்கூடிய நிலைமை திருப்புத்திறன். திருப்புத்திறனுக்கு நிலையா இருக்கிறது. திருப்புத்திறன்னா என்ன? மொமெண்ட்டு. நிலைனா என்ன? அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன ஸ்டேபிளா இருக்கேன். அப்போ மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்பு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து என்ன ரொட்டேட் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறேன்னா வந்து என்ன ஆகும்? பீம் வந்து பெண்ட் ஆகும். எப்படி பெண்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ஸில் பெண்ட் ஆகும். சம்திங் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா இது வந்து என்ன இப்படி பெண்ட் ஆகும். ஓகேங்களா, ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த பீம் வந்து எப்படி இந்த டைரக்ஷன்ஸில் பெண்ட் ஆகும். ஓகேங்களா, இன்கேஸ் ஜெட் ஆக்சிஸ்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது, அதாவது இந்த பீமுடைய ஆக்சிஸ் லென்த்துக்கான ஆக்சிஸ். இந்த ஜெட் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறேன். அந்த மொமெண்ட் தான் வந்து என்ன போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த மொமெண்ட் தான் போலார் மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பிஹேவியர் தான் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கொடுக்கும்? சரிங்களா, இதுவரையும் அந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தும் ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மொமெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டை பெண்ட் பண்ண வைக்கும். பட் நம்ம இந்த ஜெட் ஆக்சிஸை பொறுத்து கொடுக்குறோம் இல்லையா இந்த மொமெண்ட். ஜெட் ஆக்சிஸ்ன்றது என்ன? இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய ஆக்சிஸ். இதை பொறுத்து நான் கொடுக்கக்கூடிய மொமெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டை ட்விஸ்ட் பண்ண வைக்கும், டார்க் அப்ளை பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன ஹைலைட்டான விஷயம். அப்போ போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது டார்சனோட ரிலேட் ஆகியிருக்கக்கூடிய ஒன்று. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட் எந்த ஆக்சிஸில் இருக்குது? அந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸில் இருக்குது. இங்கே கொஸ்டின் அதான், ஏரியாவுக்கு அந்த பிளேனுக்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆக்சிஸ் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இதான் கரெக்டான ஆன்சர். இது டிஎன்பிஎஸ்சிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஆர் த யூனிட் ஆஃப் போலார் மாடுலஸ்? போலார் மாடுலஸ்னால் என்னன்னு தெரியணும். அப்போ தான் வந்து என்ன போலார் மாடுலஸுக்கான யூனிட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ரேடியஸ் ஆஃப் த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன், அந்த ரேடியஸை நான் வந்து என்ன டிவைட் பண்ணுறேன்னா இதான் வந்து என்ன போலார் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது அதுக்கான யூனிட் mm/4. ஓகேங்களா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான mm/4. ஓகேங்களா, mm/4. இப்போ ரேடியஸ்க்கான யூனிட் என்ன? mm. அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான யூனிட் கிடைக்கும் mm/3. ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து என்ன கரெக்ட் ஆன்சர். போலார் மாடுலஸ்க்கான யூனிட் வந்து என்ன? mm/3. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான யூனிட் என்ன? mm/4. ஓகேவா, அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ சர்க்குலர் செக்ஷன் அபவுட் அண்ட் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு த செக்ஷன். அந்த செக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து என்ன மொமெண்ட் அப்ளை பண்ணுறேன். அதை அந்த செக்ஷன் வந்து என்ன எப்படி எதிர்க்குது, அதான் வந்து என்ன போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டைரெக்டாக இவங்க கொடுக்கல, என்ன ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, பர்பண்டிகுலர் டு செக்ஷன், அதான் வந்து என்ன ஹிண்டாக கொடுக்குறாங்க. இப்போ இது எப்படிங்க கால்குலேட் பண்ணுறது? ஓகே, சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்குது, இது எக்ஸ், இது ஒய், தென் திஸ் ஒன் இஸ் ஜெட். இதான் வந்து என்ன ஆக்சிஸ், இதுதான் வந்து என்ன ஜெட் ஆக்சிஸ். இதை பொறுத்து தான் நான் வந்து என்ன மொமெண்ட் வந்து என்ன அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன கிராஸ் செக்ஷனல் வியூவில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ் ஒய் டாட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஜெட்.
எனக்கு ஜெட்டை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஐஎக்ஸ்எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நான் கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒய் ஆக்சிஸை பொறுத்து நான் கண்டுபிடிக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் ஜெட்டை பொறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான வேல்யூ எனக்கு கிடைக்கும். இந்த தியரத்துக்கு நேம் என்ன? இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இந்த தியரத்துக்கு நேம் என்ன? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஓகேங்களா? இப்போ ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? மேலே எழுதலாமா? பாருங்க, பை டி பவர் 4 டிவைடட் பை 64 ஐஎக்ஸ்எக்ஸ். தென் ஐஒய்ஒய் என்ன? பை டி பவர் 4 டிவைடட் பை 64. தென் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 2 பை டி பவர் 4 டிவைடட் பை 64. தென் 2யும் 64யும் கேன்சல் பண்ணுங்க, பை டி பவர் 4 டிவைடட் பை 32. அப்போ பை டி பவர் 4 டிவைடட் பை 32. இதான் வந்து என்ன? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் ஷாஃப்ட். அதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது நார்மல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூவோட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. புரியுதுங்களா? இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்த்தா தானே அது கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இதோடைய 2 மடங்கா வந்து என்ன இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. தென் இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா போலார் மாடலஸ். இப்போ இதே செக்ஷனுக்கு போலார் மாடலஸ் கண்டுபிடிக்க சொல்லியும் கொஸ்டின் கேட்பாங்க. போலார் மாடலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? பை டி பவர் 4 டிவைடட் பை 32 டிவைடட் பை ரேடியஸ் போடணும். ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர்ல கொடுக்கணும். தட் மீன்ஸ் டி பை 2னு கொடுக்கணும், நாட் ஆர். டி பை 2னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன போலார் மாடலஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது எஸ், இது வந்து என்ன ஐஏஎஸ்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்து என்ன டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கிடையாது. பட் இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு இல்லையா, அந்த தியரத்தை பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு சம் இருந்தாலே போதும். இந்த ஒரு சம் இருந்தாலே வந்து என்ன பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை ஈஸியா வந்து என்ன புரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நான் வேகமாக சொல்லிடுறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கேட்குறாங்க. பட் அபவுட் என்என் ஆக்சிஸ். என்என் ஆக்சிஸ்ன்றது இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஸ், ரொம்ப எட்ட இருக்கக்கூடிய ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த எல் செக்ஷன், இந்த எல் செக்ஷனுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். இந்த டயக்ராமை 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேங்களா? இது 1 2. இப்போ இந்த பார்ட்டுக்கான சிஜியை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரியும். இந்த பார்ட்டுக்கான சிஜி. ஓகேங்களா? இப்போ சிஜின்றது என்ன? ஒய் ஆக்சிஸுக்காக நான் சொல்கிறேன். ஒய் ஆக்சிஸை பொறுத்து இந்த பார்ட்டுக்கான சிஜி, அந்த சிஜியை பொறுத்து நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட்டுக்கான சிஜியை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியுதுன்னா இதை நான் பேஸாக கன்சிடர் பண்ணுறேன். என்னென்ன இதை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியுமா? அதுதான் நம்ம பார்த்தோம் பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஸோ அந்த ஃபார்முலாவை ஒன்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஃபார்முலாவை எழுதுவோமா? பாருங்க, ஐ பேஸ் which is equal to ICG moment of inertia with respect to CG plus CGக்கும் CG உடைய ஆக்சிஸுக்கும் பேஸ் உடைய ஆக்சிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் h பார்னு நான் சொல்கிறேன். h பார் ஸ்கொயர் இன்டூ அங்கே இருக்கக்கூடிய ஃபிகருக்கான ஏரியா இது போட்டால் போதும், நமக்கு தெரியும். அப்போ இதை நான் வந்து என்ன இந்த செக்ஷனுக்கு பார்ட் 1 இருக்குல்ல, இந்த செக்ஷனுக்கு நான் கண்டுபிடிப்பேன். தென் பார்ட் 2க்கு நான் தனியாக கண்டுபிடிப்பேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன். அதுதான் வந்து என்ன பேஸை பொறுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபிகருக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. புரியுதுங்களா? சிம்பிளாக அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியுதா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபிகருக்கு சிஜியை பொறுத்து நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். தென் இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறேன். தென் இந்த ஆக்சிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஒரு ஃபிகர் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததும் நான் வந்து என்ன சிஜியை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். தென் இந்த ஆக்சிஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். 110 10⁶ mm⁴. இதுதான் வந்து என்ன இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை போய் ட்ரை பண்ணுங்க.
ஓகேங்களா. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், டிட்டர்மைன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் an ஏரியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னு தான் சொன்னேன். மேத்தமெட்டிக்கலாக அதுக்கான அர்த்தம் என்ன இருக்குது, மேத்தமெட்டிக்கலாக என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதை சொல்லிட்டா உங்களுக்கு வந்து என்ன ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த ஒரு இதுலேயே வந்து என்ன கான்செப்டையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னன்னு சொல்லிடுறேன். செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா அதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஏரியா விச் வில் கிவ் சென்ட்ராய்டு. மொத்தம் 2 தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. சென்ட்ராய்டை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஏரியாவை பொறுத்து 2 வாட்டி நான் மொமெண்ட் எடுத்தேன்னா எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஏன் கொடுக்கணும், ஓகேங்களா, அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு செக்ஷன் இருக்கு, தென் இது எக்ஸு இது ஒய், இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிப்பை நான் எடுக்கிறேன், ஒரு ஏரியாவை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இந்த ஏரியாக்கான மொமெண்ட்டை நான் கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். மேலே ஒரு ஏரியா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இந்த ஏரியா வேணும்னா இந்த ஏரியா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏரியா எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன மொமெண்ட் ஆஃப் ஏரியா எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த டிஸ்டன்ஸை நான் சொல்லிடுறேன். இதை நான் என்னன்னு சொல்கிறேன், ஒய்ன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒய்யில் தானே இருக்குது. ஓகேங்களா. ஒய்ன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்கிறேன், எக்ஸ்ன்னு இருக்கேன். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த ஏரியான்றது என்ன, சின்ன ஏரியா டிஏ. இதை இன்டகிரேட் பண்ணால் ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியா கிடைக்கும். ரெண்டாவது மொமெண்ட் ஆஃப் ஏரியானா என்ன, இந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு மொமெண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு ஒரு மொமெண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒய் டிஏ இன்ட்டு ஒய், இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஒய்யும் ஒய்யும் ஒய் ஸ்கொயர் டிஏன்னு கிடைக்கும். இன்டகிரேஷன்ஸ் ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து என்ன செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா விச் வில் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கான்செப்ட் புரியுதா, கான்செப்ட் புரியுதா. ஒரு வாட்டி மொமெண்ட் ஆஃப் ஏரியா கண்டுபிடிங்க, அதே மொமெண்ட் ஆஃப் ஏரியாவுக்கு இன்னொரு மொமெண்ட் எடுங்க, உங்களுக்கு செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா கிடைக்கும். இந்த செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இதான் வந்து என்ன மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறாங்க. சென்ட்ராய்டை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. வேற ஒரு கொஸ்டின் வரும்போது நம்ம தாராளமாக பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது போல் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கான்செப்டை இந்த ஃபிகருக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தனியாக அப்ளை பண்ணுவோமா பாருங்கள், அதை நான் தனியாக வரைகிறேன். எஸ், ஒரு கர்வ் போகுது, அந்த கர்வுக்கான லிமிட் பாருங்கள், எக்ஸ் 0ல் ஆரம்பிக்குது, எக்ஸ் 1 வரையும் போகுது, ஒய்க்கு அகெயின் ஒய்யோடைய வேல்யூ 1 வரையும் போகுது. இந்த கர்வுக்கான பாத் வந்து பாருங்கள், ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பாருங்கள், ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்ன ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து என்ன செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இதோ இங்கே இருக்குது. இதை பொறுத்து ஒரு சின்ன ஏரியாவை தான் நான் எடுக்கிறோம். ஓகேங்களா. அப்போ நான் எப்படி ஏரியா எடுக்கலான்னா, இது போல் நான் ஸ்ட்ரிப் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரிப் எடுத்தால் தான் எனக்கு வந்து என்ன பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் ஸ்ட்ரிப்பை நீங்கள் மாற்றி இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு. எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா. ஸ்ட்ரிப்பை மாற்றி எடுக்கிறீங்கன்னா அது ஒய் ஆக்சிஸை பொறுத்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு டிஸ்டன்ஸை கொடுக்கும், ஒய் ஆக்சிஸை பொறுத்து ஒரு டிஸ்டன்ஸை கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ ஸ்ட்ரிப் வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரிப் எடுங்க, ஒரு சின்ன ஏரியா எடுங்க. ஸ்ட்ரிப்லாம் இல்லை, சின்ன ஏரியா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சிம்பிளாக முடியுது பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு ஏரியா, சின்னதாக ஒரு ஏரியா.
இந்த திக்னஸை வந்து நான் dyன்னு சொல்கிறேன். இந்த திக்னஸை நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், dyன்னு சொல்கிறேன். இந்த எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும் என்ன, இது ஒரு ரெக்டாங்குலராக நான் கன்சிடர் பண்ணால் இந்த dy இன்ட்டு இந்த எக்ஸ் வேல்யூ, இந்த எக்ஸ் வேல்யூ எனக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தனியாக இதை மட்டும் பாருங்களேன். இங்கே ஆரம்பித்து இது வரையும் எக்ஸ் வேல்யூ 1 வரையும் போகுது. இப்போ இந்த 1ன்ற வேல்யூவில் இந்த வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வேல்யூ கிடைக்குமா? எதுக்கு இந்த ரிமைனிங் வேல்யூ வேணும்? பிகாஸ் இது வந்து என்ன பேஸு, இது வந்து என்ன ஹைட்டு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடைக்கும், அந்த சின்ன ஏரியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டுறோம். அப்போ டிஏ சின்ன ஏரியான்றது என்ன, டிஒய் அந்த ஹைட்டு, அந்த திக்னஸ் இன்ட்டு அந்த ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லென்த்து. அந்த லென்த்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 1 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய லென்த்தை நான் வந்து என்ன கழிக்கணும், இது வந்து என்ன 1. ஓகேங்களா? 1லேருந்து இந்த லென்த்து நான் கழிக்கணும். இந்த லென்த்தை நான் எப்படி கழிக்கணும்? அந்த கர்வுக்கான பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத்துலேருந்து நான் அதை வந்து என்ன கொண்டுட்டு வந்துடலாம். அந்த பாத்துலேருந்து வந்து என்ன நான் அதை கொண்டுட்டு வந்துடலாம். எப்படிங்க கொண்டுட்டு வரலாம் பாருங்க. y cube which is equal to x square, y cube which is equal to x square. இதில் இந்த எக்ஸுக்கான வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்? x which is equal to y power 3/2. ஓகேவா? y power 3/2 இந்த எக்ஸுக்கான வேல்யூ தான் இந்த எக்ஸுக்கான வேல்யூ. இதுதான் வந்து என்ன இந்த எக்ஸ்க்கான வேல்யூ. ஏன்னா இந்த பார்த்து நான் வந்து என்ன பார்க்குறேன். அப்போ பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y பவர் 3/2 இதுதான் வந்து என்ன சின்ன ஏரியாக்கான வேல்யூ. நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஏரியா dy 1 மைனஸ் y கியூப், அதாவது y பவர் 3/2 இது வந்து என்ன ஏரியா. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள், இங்கேருந்து இது வரை இருக்கக்கூடிய ஒய்ன்ற வேல்யூ, ஒய்ன்ற ஹைட்டு, அந்த ஹைட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இது என்னங்க, இது ஏரியா, இது டிஏ, இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா எனக்கு கிடைக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவா வேணும்? இல்லை, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா வேணும். செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா வேணும். அப்போ செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஒன்ஸ் அகைன் நான் வந்து என்ன பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, அந்த டிஏக்கான வேல்யூ பாருங்க, 1 மைனஸ் ஒய் பவர் 3/2 ஒய், மறுபடியும் வந்து என்ன இன்னொரு ஒய்யால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், தென் டிஒய் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து என்ன ஒரு சின்ன ஏரியாவை கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து என்ன செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்டையர் ஏரியாவும் வேணும், என்டையர் ஏரியாவும் வேணும். இப்போ என்டையர் ஏரியாவும் வேணும்னா நான் இன்டெகிரேட் பண்ணலாமா? இன்டெகிரேட் பண்ணலாம். ஒய்க்கான லிமிட் எதுலேருந்து எது வரையும் வேரி ஆகுது? 0ல் ஆரம்பித்து 1 வரையும் வந்து என்ன வேரி ஆகுது. அப்போ இன்டெகிரேஷனில் இருக்கக்கூடிய லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 0ல் ஆரம்பித்து 1 வரையும் வந்து என்ன வேரி ஆகுது. இப்போ பாருங்கள், 1 மைனஸ் ஒய் பவர் 3/2 ஒய் ஸ்கொயர் டிஒய். ஒய் ஸ்கொயரை நீங்கள் வந்து என்ன உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒய் ஸ்கொயர் ஒய் 3/2 + 2, ஏன்னா ரெண்டு பவருமே வந்து என்ன ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது பேசிக்கான ஃபார்முலா தான், டிஒய். இப்போ அடுத்தது பாருங்கள், நான் எதுவுமே வந்து என்ன இன்டெகிரேட் பண்ணி முடிக்கல. ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய், இங்கே வந்து என்ன வரும் 2, இங்கே 2 இருக்கா, ஸோ 4 + 3 7/2 கிடைக்கும், 7/2 கிடைக்கும் dy. தென் இதை நீங்கள் ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன வரும் பாருங்க, இதை நீங்கள் ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன வரும்? y³/3 மைனஸ் எஸ் இங்கே வந்து என்ன y + 1 வரும்போது எஸ் 2 9 பவர், அதாவது y பவர் 9/2 / 9/2 வரும். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன பண்ணுவோம்? ஒய்க்கான லிமிட்டை நீங்கள் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்க. அந்த லிமிட் வந்து என்ன 0 to 1 வரையும் வேரி ஆகும். நீங்கள் அந்த லிமிட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்பர் லிமிட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 1/3 இருக்கும், மைனஸ் அகெயின் 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1/9/2 இருக்கும். இந்த 2 வந்து என்ன மேலே போயிடும். ஸோ 1/3 மைனஸ்
2/9 கிடைக்கும். ஓகேங்களா, 2/9 கிடைக்கும். இதை நீங்கள் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்சிஎம் பார்க்கும்பொழுது என்ன கிடைக்கும், 1/9 ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதா? ஸோ இது எல்லாமே கான்செப்சுவலாக புரியணுன்றதுக்காக ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சம் எடுத்து நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இது கொஸ்டினால மட்டும் பார்க்காதீங்க, இதுலேயே நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, தென் இன்னொரு மொமெண்ட் கண்டுபிடிங்க, செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. அந்த செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தட் பர்டிகுலர் ஆக்சிஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பார்த்தோம். இன்கேஸ் ஒய் ஆக்சிஸை பொறுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணியிருப்போம், ஸ்ட்ரிப்பை மாற்றி எடுத்திருப்போம். ஓகேங்களா, ஸ்ட்ரிப்பை மாற்றி எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரிப்பை மாற்றி எடுத்ததுலேயுமே வந்து என்ன, சில வேல்யூ நமக்கு வந்து என்ன ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காகவும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரிப்பை மாற்றி எடுத்து இது வந்து என்ன டிஎக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இந்த லென்த்து வந்து வேணும்னா என்ன பண்ணுவோம், 1லேருந்து இந்த ஈக்குவேஷனை மாற்றி வச்சு நம்ம வந்து என்ன மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதுதான் சின்ன டெரிவேஷன். ஓகேங்களா, இதுலேருந்தே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். பாருங்கள், இன்னைக்கு என்னென்ன ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம், பட் அதுலேருந்து நிறைய கான்செப்ட் பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ரிலேட் ஆன தியரம் என்ன, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பேஸை பொறுத்தும் சிஜியை பொறுத்தும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த 2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ரிலேட் பண்ணக்கூடிய தியரம் என்ன, பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு சம் பார்த்தோம். தென் டயகனலை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவும் ஒன்று தான், அதை நம்ம வந்து என்ன கொண்டுட்டு வந்தோம், டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வந்தோம். இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்த வென்று காட்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். 15ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் வந்து என்ன ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.